சங்கீதம் 22 1-2 வசனங்கள். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடு. இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இந்த வசனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட சிலுவை பாடுகள் மத்தியில அவர் பிதாவை நோக்கி கேட்கிற வார்த்தைகளாக இது இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நமக்கு என்ன தோணுது? அதாவது நாங்கள் ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸில் சின்ன வயசில் சிலுவை பாடுகள் அப்படின்ற அந்த தியானம் அந்த லென்ட் டேஸில் நடக்கும். அப்போ போயிட்டு இதெல்லாம் பேசுவாங்க. இதெல்லாம் பிரசங்கிக்கிறப்ப நான் என்ன ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா, ஆண்டவர் மேலே ஒரு அச்சோ, எனக்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பாடுகளுக்குள்ளே போனாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு பரிதாபத்தோட ஒரு அன்பு வந்துச்சு. ஆனால் இந்த வசனங்கள் உண்மையாக நமக்கு உணர்த்துவது என்ன அப்படின்னா, நான் கதற வேண்டிய கதறல்களை ஆண்டவர் சிலுவையில் கதறி முடிச்சிட்டார். என் சார்பில் அவர் பலியானார், என்னுடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார். அப்போ நான் கதற வேண்டிய கதறல்களை அவர் முடிச்சதுனால நான் அதை உற்று பார்க்கும் பொழுது எனக்கு அந்த கதறல்கள் இல்லை, எனக்கு அது தேவை இல்லை என்பதை உணர்வது தான் சரியான ஒரு புரிதலாக இது இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா, அவர் நிறைய நேரங்களில் நம்ம இன்றைக்கு கூட சில நேரங்களில் சொல்கிறோம், எனக்கு ஏன் இந்த கஷ்டம், அதை விட ஒரு படி போய் எனக்கு கடவுளை ஏன் இந்த வியாதி, எனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்றத மக்கள் சொல்கிறத கேட்கும் பொழுது நிச்சயமாக இப்போ நம்ம தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் என்று தெரிந்த பிறகு அந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் நம்ம பேசியிருக்கோமோன்னு நினைக்கிறப்ப உண்மையிலே கஷ்டமாக இருக்குது. அவர் ஒரு நல்ல தகப்பனாக இருந்ததோடு மாத்திரமல்ல, நல்ல ஒரு தாயாக இருந்தார், நல்ல ஒரு நண்பனாக இருக்கிறார். தன் நண்பனுக்காக ஜீவனை கொடுப்பதிலும் மேலான அன்பு இல்லை அப்படின்றத வார்த்தையால் மட்டும் சொல்லாமல் அதை நமக்காக செய்து முடித்து விட்டும் போயிருக்கிறார். அப்போ நம்ம இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் மரணம், வியாதி, துக்கம், கவலை, கண்ணீர் எல்லாத்துக்கும் காரணமான அதிகாரி யாரு? மரணத்தின் அதிகாரியான பிசாசை தனது மரணத்தினாலே சிலுவையில் அங்கே முடிச்சிருக்கிறார். ஸோ இத்தனையும் அவர் இறங்கி செஞ்ச பிறகும் அது எங்கேருந்து வருதுன்னு தெரியாமல் அதை நாம் எதிர்த்து நிற்காம திரும்பி தேவன்கிட்டே போய் நம்ம தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்றது கொஞ்சம் கூட அர்த்தமில்லாத ஒன்று. ஏன்னா இந்த கதறல்களை நம்ம இடத்துல இருந்து அவர் கதறி முடிச்சிட்டார். ஸோ அவர் நம்மளை போல மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இந்த உலகத்திற்கு இறங்கி தனது மரணத்தினாலே, ஸோ எல்லா மரணத்தின் வலிகளையும் வேதனைகளையும் அனுபவிச்சனால தான் அந்த இடத்துல அந்த வார்த்தையை அவர் சொல்றார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை ஏன் கேளாமல் இருக்கிறீர் அப்படின்ட்டு. அப்போ நமக்காக அதையெல்லாம் செய்து முடிச்சுட்டார். அப்போ நம்ம இனி கதற தேவையில்லை. நமக்கு தேவையானதெல்லாம் தேவனுக்கேற்ற கிரியை என்ன அப்படின்னு கேட்குறப்ப அதாவது அவர் அனுப்பின குமாரனாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே. அவர் நமக்காக என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறாரு, அதனால நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ தகுதி பெற்றுள்ளோம் அப்படின்றத அறிந்து கொள்வது தான் நாம் அவருக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதுதான் தேவனுக்கேற்ற கிரியையாக இருக்கிறது. அப்போ இன்னைக்கு அவர் சிலுவையில் மறிச்சு உயிரோடு எழுந்ததுனால நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து குலைத்து போடப்பட்டது. அது நடுவில் இராதபடிக்கு ஆணி அடிக்கப்பட்டது. பிசாசோடைய சகல அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் உறிந்து கொண்டு அவர் வெளியரங்கமான கோலமாக்கி வெற்றி சிறந்திருக்கிறாரு. அவனுடைய காரியங்கள் வெளியரங்கமாக்கப்பட்டன. ஸோ அதனால நம்மளுடைய வாழ்க்கையில நம் இருளுக்கு அதிகாரம் கிடையாது. இருளின் அதிகாரத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் நாம் உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஸோ இப்படிலாம் இருக்கும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளும் வியாதிகளும் மரணமும் போராட்டமும் கவலையும் கண்ணீரும் முற்றிலுமாக அவனிடத்திலிருந்து வருகிறது. இதை நாம் அறிந்து கொண்டு முற்றிலுமாய் அவனுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது சிலுவையின் கிரயத்தினால நாம் அந்த வல்லமையை பெற்றிருக்கிறோம் என்ற அந்த உணர்வோடு அவனை எதிர்த்து நின்று ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்றது தான் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையா இருக்குது. ஸோ இந்த நாட்களில் இந்த வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவர் படாத பாடுகள், அவர் அனுபவிக்காத வேதனைகள் ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் அனுபவிச்சு தீர்த்துட்டார். ஸோ அவரை அனுபவிச்சு தீர்த்த பிறகு நாம் மீண்டும் அது நம்ம வாழ்க்கையில் செயல்படுறதுக்கு அதிகாரம் கிடையாது, ரைட்ஸ் கிடையாது. அவர் உறிந்து கொண்டார் அப்படின்னா, இப்போ ஒரு பாட்டிலில் தண்ணியோ ஜூஸோ இருக்குது, அதை ஸ்ட்ரா போட்டு அதை நம்ம உறிஞ்சு குடித்த பிறகு அந்த பாட்டில் காலியாக தான் இருக்குது, அதில் ஜூஸ் இல்லை,
திரும்பி போய் அதை தேடி பார்த்தாலும் நம்ம வந்து அதில் இருக்காது. அதே மாதிரி தான் அவனுடைய வல்லமைகளை, அவனுடைய கிரியைகளை அவன் வந்து நமக்காக ஆயத்த பண்ணி வச்சிருந்த எல்லா விதமான டிசப்ஷன்ஸ், கஷ்டம், கண்ணீரெல்லாம் அவர் உறிந்து கொண்டார். அவர் அனுபவித்துட்டார். அவர் அனுபவித்த பிறகு நாம் இதை அறியாமையினால் மீண்டும் நாம் நம்ம வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அப்படிதான் அதோட அர்த்தம். ஸோ நம்ம இதை முற்றிலுமாக எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கும்படி நமக்கு போராயுதங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ இத்தனையும் பெற்றுக்கொண்ட நாம் இந்த உலகத்தில் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழவும், அநேகர் இந்த சத்தியத்தை அறியாத ஜனங்களுக்கு இந்த சத்தியத்தை கொண்டு போகவும், அவர்களை விடுதலையாக்கவும், நோயிலிருந்து, பாவத்திலிருந்து, வறுமையிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்கி கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் அவர்களை கொண்டு வருவதற்காக தான் ஆண்டவர் நம்மளை சூஸ் பண்ணியிருக்கிறார். ஸோ அந்த கிருபை, சிலுவையில் வெளிப்படுத்தப்பட்ட கிருபை, ஆண்டவன் மனிதனிடத்தில் தகுதியே இல்லாத நமக்கு அவர் காண்பித்த தயவு, இரக்கம் தான் கிருபை. அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவிக்கிற இந்த சமாதானத்தை, இந்த சந்தோஷத்தை, இந்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கும் அது கடத்தி கொண்டு போவது நம்முடைய கடமையா இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு இந்த உலகத்துல தேவையானது, மிகப்பெரிய தேவை சமாதானமும், அன்பும், சந்தோஷமும், நிம்மதியும் தான். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கொடுக்க முடியும். வேற யாருமே அதை கொடுக்க முடியாது. பணமோ பொருளோ அல்லது எந்த உறவுகளும் நமக்கு வந்து அதை கொடுக்க முடியாது. ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நமக்காக ஜீவனை கொடுத்து நம்முடைய பாடுகள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு நமக்கு விடுதலையை கொடுத்து விட்டு இன்னும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஸோ நமக்கு வந்து கிறிஸ்துவோடு உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளோம். இப்போ எப்போ இந்த நம்மளுடைய ஆத்துமா இன்னும் அவரை அறிகிற அறிவில் வளர்ந்து பெருகும் பொழுது நம்மளுடைய ஆவியில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் இந்த சரீரத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். பெற்றுக்கொண்டு அவரை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை, சரீரத்திலும் ஆவியிலும் அவரை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ அந்த வாழ்க்கையை வாழ தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்த பொழுதும் அவர் சீஷர்களுக்கு சொல்றார், நீங்க வந்து கைகளை வைப்பீங்க, வியாதிகள் சுகமாகும், பிசாசுகள் ஓடும், சுகமாக்குவீங்க, அதே போல மரித்தோரை உயிரோடு எழுப்புங்கள் அப்படின்ட்டு போயிருக்கிறார். ஸோ வியாதியை சுகமாக்குறது போல தான் மரித்தோரை உயிரோடு எழுப்பவும் முடியும் அப்படின்றத ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வல்லமை ஆண்டவர் நமக்குள்ள கொடுத்துருக்கிறார். இப்போ நம்ம இன்னைக்கு அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட நாம் மரித்து போயிருக்கிற எல்லா காரியங்களையும், நாட் ஒன்லி டெத்து, அதையும் நம்ம வந்து ஜெயிக்கணும். ரெண்டாவது வந்து மரித்தவர்களை உயிரோடு எழுப்பணுன்றதை சொல்லிட்டு போயிருக்கிறார். அதை நாம் வந்து நிச்சயமாக செய்யணும். அதோடு கூட ஜனங்கள் வந்து வியாதியும், கஷ்டம், கவலை, கண்ணீரோடு இருக்கும் பொழுது இது தேவன்கிட்ட வருதுன்ற அந்த ஒரு பொய்யான, ஒரு மாயையான ஒரு நம்பிக்கையிலேருந்து அவங்க விடுதலை ஆகணும். கர்த்தர் நல்லவர், அவர் அன்புள்ளவர், அவருக்கு தீமை செய்யவே தெரியாது, அவருக்கு நன்மை மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்றத ஒவ்வொரு ஆத்துமாவும் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எத்தனை நல்ல தேவன் நமக்காக இந்த உலகத்திற்கு இறங்கி வந்து மனுஷனுடைய கஷ்டங்களை, கவலைகளை எல்லாவற்றையும் உணர்ந்தவராய் நமக்காக ஜீவனை கொடுத்து மீட்டு கொண்டவரை நாம் நிச்சயமாக ஆராதிக்கணும், அன்பு செய்யணும். அதோடு கூட அநேகருக்கு அதை நாம் வந்து கொண்டு செல்வது நமது கடமையாக இருக்கிறது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்காக இத்தனை ஆயத்தம் பண்ணியிருக்கிறப்ப அவர் வந்து, அதாவது ஏன் வந்து சிலுவைக்கு அவர் வந்தார், எதற்காக இந்த ரூட்டை எடுத்தார் நம்ம யோசிச்சு பார்க்குறப்ப, நம் தேவன் வந்து கரவலர்களை கூட அதை வந்து ரொம்ப மெதுவாக வழிநடத்துகிறவர் அப்படின்றத நம்ம வந்து பழைய ஏற்பாட்டிலே பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ அதே போல தான் இன்றைக்கு மனிதன் விழுந்து போன பொழுது மனிதனால தேவனிடத்தில் திரும்ப போக முடியல, அந்த உன்னதமான இடத்துக்கு மனிதன் செல்ல முடியல. அதற்காக தேவன் என்ன பண்ணார்னா, மனிதனை தேடி அந்த தாழ்ந்த இடத்திற்கு இறங்கி வந்து என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சு நம்ம மீண்டும் அந்த உன்னதத்திற்கு கொண்டு போயிருக்கிறார். ஸோ எவ்வளோ அருமையான தேவன். ஸோ நம்ம வேதத்தை படிப்பது என்பது ஏதோ ஒரு மத ஒரு சடங்காக இல்லாமல், ஒரு ட்ரெடிஷ்னலாக, ஒரு பாரம்பரியமாக இல்லாமல், அல்லது ஏதோ நமது தேவைக்காக தேடாமல், அவருடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்பை அறிந்து கொள்ள ஆசையோடு அதை நாம் படிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வேதம் வாசிக்கிறதுன்றது அவ்வளோ ஒரு ஆசையான ஒன்றாக மாறிடும். இப்போ மனிதனுடைய இருதயம் என்ன, மனசு எப்படின்னா, எதையுமே அவன் வந்து கண்ணால் பார்த்தாதான் அதை வந்து ஆழமாக நம்பவும் அதை விசுவாசிக்கவும் அவனால் முடியுது. ஸோ அதை தெரிந்து கொண்ட தேவன் அதனால தான் நான் அவனை அன்பு செய்கிறேன், அவனை நேசிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் சொல்லி பார்த்தாரு. எதுவுமே அவனுக்கு விளங்கலை. கட்டளைகள், பிரமாணங்கள் எல்லாம் கொடுத்து பார்த்தார். ஆனால் எதுவுமே அவனை வந்து பரிபூர்ணம் அடை செய்ய முடியல, தேவனிடத்தில் கொண்டு வர முடியல. கடைசி அவரே மாம்சத்தில் வெளிப்பட்டு இறங்கி வரார்.
நான் உனக்காக ஜீவனையும் கொடுப்பேன் அப்படின்றத தான் சிலுவையில் நமக்கு செஞ்சு காமிச்சிட்டு போயிருக்கிறார். அட்லீஸ்ட் அதை பார்க்கும் பொழுதாவது ஆகா இத்தனை பெரிய அன்பா. அப்போ வந்து அதாவது மரணத்தின் அதிகாரியான பிசாசு அழிக்கப்பட்டா எனக்கு வந்து என் மேலே அவனுக்கு அதிகாரம் கிடையாதுன்றது எங்கே நம்ம ஆழமாக அதை நம்ப முடியுதுன்னா, சிலுவையில் அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டதையும் நொறுக்கப்பட்டதையும் நான் உற்று நோக்க நோக்க என்னாகும் அப்படின்னா, ஸோ அவருடைய சரீரத்தில் இத்தனை பாடுகளையும் அவர் அனுபவிச்சு தீர்த்துட்டார். அவருடைய பிரெயின்லேருந்து, கண்ணுலேருந்து, காது, ஹார்ட்டு, லங்ஸு, வயிறு, குடல், அது அடிக்கப்படாத இடமே இல்லை. அந்த உருக்குலைக்கப்பட்ட அந்த சரீரத்திற்குள்ள வேதனைகளும் வலிகளும் ஊடுருவாத இடமே இல்லை. அதை நான் உற்று பார்க்கும் பொழுது, ஸோ இத்தனையும் அவர் வந்து என்னுடைய சரீரத்தின் சுகத்திற்காக அவர் அனுபவித்து முடித்த பொழுது, என்னுடைய சரீரத்தின் ஒவ்வொரு செல்லுமே அவர் எந்த அளவுக்கு மரணத்தை அனுபவித்தாரோ அந்த அளவிற்கு நான் ஜீவனை அனுபவிக்க வேண்டும், அனுபவிக்க முடியும் என்ற அந்த வைராக்கியத்தை நாம் பார்க்க முடியும், அதை நாம் நம்ப முடியும். அப்போ அந்த பிற்கப்பட்ட அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நாம் எடுக்கும் பொழுது, அவருடைய ரத்தமாக, அவருடைய சரீரமாக நாம் எடுக்கும் பொழுது, இந்த நினைவு வரும் பொழுது, எனக்காக அடிக்கப்பட்ட சரீரம், எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், என்னுடைய அக்கிரமங்கள், பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் மீட்டுக்கொண்ட அப்படி நம்ம அந்த நினைவோட, அது ஒரு ப்ரூஃபோட நம்ம கையில் வச்சு அதை நம்ம எடுக்கும் பொழுது நிச்சயமாக அது நம்மளுடைய ஆத்துமாவில் வேலை செய்து அது நம்ம சரீரத்திலும் அது வெளிப்படுறதை பார்க்க முடியும். ஸோ மனிதனை வந்து இப்படி பார்த்து பார்த்து அழகாக அவனுக்காக அத்தனையும் செஞ்சு முடிச்சு அவன் விழுந்து போனாலும் திரும்பி ஒரு முயற்சி எடுத்து சிலுவைக்கு வந்து அந்த சிலுவையில் தன்னுடைய அன்பை இன்னதென்று விளங்கி காண்பித்த பிறகும் நாம் அதை உற்று நோக்காமல் இருந்தால் நிச்சயமாக அது வந்து அவரை துக்கப்படுத்துவதாகத்தான் இருக்கும். ஸோ அந்த ஏன் அதை உற்று பார்க்கணும் அப்படின்னா, அதை உற்று பார்க்க பார்க்க தான் மனித மனதின் ஆழத்தில் அவருடைய அன்பையும் அந்த அன்பினால் உண்டான விடுதலையையும் மன்னிப்பையும் மீட்பையும் இரக்கத்தையும் நாம் அனுபவிக்க முடியும். ஸோ வடாந்தரத்தில் அன்றைக்கு வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவங்க வந்து அந்த கொல்லிவாய் சர்ப்பத்தின் கடியிலிருந்தும் மரணத்திலிருந்தும் மீண்டு கொண்டாங்க. சரிங்களா? ஸோ அதே போல தான் இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஒரு மரண இருள் சூழ்ந்த இந்த உலகத்தில் நாம் நோக்கி பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாம் பார்த்து அவருடைய காயங்களை, அவருடைய கண்ணீரை, அவருடைய பாடுகளை, வேதனைகளை நினைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த இருதயத்தின் அன்பை, ஆழத்தை அறிந்து கொள்ள முடியும். அந்த அன்பையும் கிருபையையும் அறிந்து கொண்ட மனிதனை பாவம் மேற்கொள்ள முடியாது. ஸோ எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் அன்பை ஒரு மனித இருதயம் ஆழமாய் அறிந்து கொள்ளுதோ அப்பொழுது அந்த மனிதன் பாவத்திலிருந்தும் இந்த உலகத்தின் மாயையிலிருந்தும் விடுதலை அடைகிறான். ஸோ எந்தவித அறிவுரையோ அல்லது வந்து நிறையா கமாண்ட்ஸோ கட்டளைகளோ ஒரு மனிதனை பரிசுத்தமாக்காது. கிறிஸ்துவின் அன்பு மட்டுமே, தனக்காக தன் ஜீவனை கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அவர் சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களும் எனக்காக நொறுக்கப்பட்டதை, என்னுடைய சரீரத்தின் சுகத்திற்காக, என்னுடைய மனதின் சுகத்திற்காக அவர் பட்ட பாடுகளை, அவமானங்களை, நிந்தைகளை, பரியாசங்களை நோக்கி பார்க்கும் மனது அந்த கிருபையை, அந்த அதில் வெளிப்பட்ட அன்பை இருதயம் உணர 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 அந்த இருதயத்திற்கு பாவம் பிடிக்காமல் போயிடும்.